நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லேத்தரன் பேராலய அர்ச்சிப்பு ஆலயங்களுக்கெல்லாம் தலைமை பீடமாயிருக்கிற லேத்தர் ஆலயம் தேர்ந்தெடுப்பதற்கு இதோ எடுக்கப்பட்ட வாசகங்கள் எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் யோவான் 2வது அதிகாரம் 13லிருந்து 21 உள்ள இறை வசனங்கள். யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கு உட்கார்ந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகள் ஒரு சாட்டை பின்னி அவர் எல்லாரையும் கோயிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவன் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசை கவிழ்த்து போட்டார். புறா விற்போர் இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தை இல்லத்தில் சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள் உன் இல்லத்தில் ஆர்வம் என்னை எரித்து மறைவு எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து இவற்றெல்லாம் செய்ய உன் உரிமை என்று காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார். இயேசு மறுபடியாக அவரிடம் இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று. அப்போது யூதர் இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, இது 3 நாளில் இதை கட்டிவிட எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார். ஆனால் தம் உடலாகிய கோவிலை பற்றி பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு கூறியிருப்பது நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆலயம் பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் நீ கட்டப்போது என்னுடைய குமாரன் ஆலயத்தை கட்டுவான். 46 ஆண்டுகள் ஆயிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அந்த ஆலயத்தை கட்டியிருக்கு. ஆனால் இயேசு இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது பாஸ்கா விழாவுக்காக செல்லுகிறார். அங்கே நாணய மாற்றுவோரையும் புறா விற்போரையும் பார்த்து என் தந்தை இல்லத்தை சந்தையாக்காது. புறவனத்தார் இருக்கிற அந்த பகுதியிலே இந்த சந்தை கூடமாக இருந்தது, இது வியாபார ஸ்தலமாக இருந்தது. ஆண்டவருடைய பிரசனத்தை அவர்கள் எடுத்துவிட்டதினாலே அவர் எல்லாரையும் வெளியே துரத்தி விடுகிறார். அப்போது இதையெல்லாம் செய்கிறதே, இதற்கு இது காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டபோது இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் என்றால் 1 கொரிந்தியர் 3:17 சொல்லி யாராவது உடல் என்னும் ஆலயத்தை அழித்தால் நான் அழித்து போடுவேன். நம் உடலை அழிக்க முடியாது. கடவுள் நம் ஆவியாளருக்கு குடிக்கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மனித உடலிலும் கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கிறார். அவர் இறந்து உயிர்த்த பிறகுதான் இதை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார். கடவுள் என்ன பண்ணாருன்னா, ஆலயம் என்று ஒரு இடம் எருசலேம் ஆலயமாக இருந்தது, உடன்படிக்கை பேழை உள்ளே இருந்தது. ஆனால் அந்த ஆலயத்தை ஆண்டவர் மனிதனுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவியில் குடிக்கொண்டிருக்கிறார். எங்கே நாமத்தில் குடிமை இருக்கிறது, மத்திய 18:20 அங்கே நான் எங்கே மனமொத்து ஜெயிப்போ அங்கே நான் என் வீடு எல்லா இனத்தாருக்கும் 56:7 இசையா வீடு செப வீடு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய துதி கணத்தினால் அவருக்கு பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உடலை பரிசுத்தபலியாக ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. உடலை பரிசுத்தபலியாக உயிருள்ள பலியாக இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய ஆன்மீக வழிபாடு 12 சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இறைவன் இன்றைக்கு நம்முடைய உடலில் வாசம் செய்கிறார். நம்ம உடலில் அவர் தங்க விரும்புகிறார், நம்மை வழிநடத்த விரும்புகிறார். இதன் வழியாய் ஆலயம் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆலயத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இதனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு என்னாலும் இருந்து நம்முடைய உள்ளத்தை பலியாக காணிக்கையாக கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோமா. இது நல்ல ஆண்டவரை எங்களே ஆலயமாக தீர்ந்து கொண்டு உடல் உள்ளம் ஆன்மா ஆலயத்தில் விடிப்பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலத்திலே ஆவியிலே நாம் நீர் வாசம் செய்கிறீர் என்பது அன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியாளர் எங்களை வழிநடத்துகிறார். இதை நிறைவு செய்து எங்களை ஆசீர்வதி. உடலை தூய்மையுள்ள பலியாக நறுமண பலியாய் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்கிறார். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் நல்ல தகப்பனே.